தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். OnePlus கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த பேக்கேஜில் அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோன் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, என்னுடைய கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் பேக்கேஜ். ஸோ இது ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு ஒரு பெரிய OnePlus பாக்ஸ் மாதிரி இருக்கு. இது ஸ்பெஷல் பேக்கேஜிங்க, இதுவும் சேர்த்து நான் சொல்றேன். ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு ரீட்டைல் பாக்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வாங்கினா இந்த பாக்ஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வரும், சரிங்களா? இதை பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கேஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கேஸும் நமக்கு வேணும்னா தனியாக வாங்கிக்கலாம். ஒன்று சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனர் பேட்டர்ல வந்து இருக்கு. இந்த 10 ப்ரோக்காகவே எல்லாத்தையுமே பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய மெயின் ரீட்டைல் யூனிட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். திஸ் இஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே OnePlus பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. நத்திங் நியூ. ஓபன் பண்ண உடனே உள்ள ஒரு குட்டி பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜ்ல ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் ரெட் கேபிளுக்கான அந்த கார்டு இருக்கு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த OnePlus உடைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கூடவே கேஸும் இந்த பாக்ஸ்லயே உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு மொபைல் ஃபோன் இருக்கு அண்ட் வாவ். ஸோ இந்த கிரீன் கலர் தான் நானும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். ஸோ எனக்கும் அதே தான் வந்து கிடைச்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பட் இதை பத்தி பேசிட்டே போனோம், நிறைய பேசணும். இது சைடில் வச்சிடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே. அண்ட் நமக்கு வழக்கம் போல அதே ரெட் கலருக்கான டைப் சி கேபிளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைனை பார்க்கலாம். அண்ட் இந்த வாட்டி OnePlus உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் லெவலில் வேற லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி இது வந்து டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒப்பீனியன் மாறலாம். பட் எனக்கு பர்சனலி இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய ஃபினிஷிங் ரொம்பவே பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவுடைய டிசைனிங் பார்த்தீங்கன்னா அந்த சைட் ஃப்ரேம்ல இருந்து அப்படியே இந்த கேமராவுடைய ஹவுசிங் வந்து வர மாதிரி இருக்கு. அண்ட் அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. 3 கேமரா இருக்கு. 3 கேமராக்கு சுற்றி இருக்கக்கூடிய ரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு LED லைட் க்ளோவான எப்படி இருக்குமோ அந்த ஒரு டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் படும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து க்ளோ ஆகிற மாதிரி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அந்த LED லைட்டுக்கும் அதே மாதிரி ஒரு சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க, which looks kind of nice. பார்க்கும்போது ஒரு பிரீமியம் லுக் கண்டிப்பா வந்து உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன் ஃபீலும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்ல கர்வியான ஒரு டிசைன் கொடுத்துருக்கிறதுனால நீங்க கையில பிடிக்கும் போது எட்ஜஸ்ல இருந்து இந்த சைட்ல இருந்து எல்லாமே கையில பிடிக்கும் போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ வெயிட் ரொம்ப அதிகமா தெரியாததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். பட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கையில் எடுக்கும்போது 180 190 இந்த கிராம் தாங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் எக்ஸாக்டான வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராமுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அது ஃபீல் ஆகலை. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா சாலிடான ஒரு பில் குவாலிட்டி. ஸோ OnePlus உடைய ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் எப்பவுமே கன்ஃபார்மாக சாலிடான ஒரு பில் குவாலிட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் அப்படி தான் இருக்குது. பின்பக்கமாக கார்னிங் உள்ள கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் தான். முன்பக்கமாக கார்னிங் உள்ள கிளாஸ் விக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா சாலிடாக இருக்குது. ஸோ பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது. ஃப்ளாக்ஷிப்பில் வேறு என்ன ப்ராசர் இன்னைக்கு தேதியில் இருக்கிறதுல கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் அப்படின்னா Snapdragon 8 Gen 1. ஸோ இதுலேயும் அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸருடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோர் நான் என்னன்னு காமிக்கிறேன், நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் டவுட்டே பட வேணாம், நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். பட் இந்த ப்ராசஸர் ஹீட்டிங் இஷ்யூக்கும் பேர் போன ஒரு ப்ராசஸர் தான். ஒரு சில மொபைல் ஃபோன் நல்லாவே ஹீட் ஆச்சு. ஒரு சில மொபைல் ஃபோனில் மட்டும்தான் அந்த ஆப்டிமைசேஷன் ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. இந்த ஃபோன்லையும் இது ஆப்டிமைசேஷன் எப்படி இருந்தது, என்ன இருந்ததுன்ற நம்மளுடைய த்ராட்லிங் டெஸ்ட்டை காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். 8GB RAM 12GB RAM அப்படின்ற 2 RAM வேரியன்ட் வந்து வரப்போறதா சொல்றாங்க. அண்ட் உங்களுக்கு 128GB கான இன்பில்ட் ஸ்டோரேஜ், 256GB கான இன்பில்ட் ஸ்டோரேஜ், LPDDR5 கான RAM டைப் அண்ட் UFS 3.1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ப்ராசஸர், நல்ல ஸ்டோரேஜ் டைப், நல்ல ரேம் டைப், நல்ல காம்பினேஷன். தட் இஸ் ஃப்ளாக்ஷிப் இல்லையா? அடுத்தபடியாக பேட்டரியை பற்றி பார்க்கும்போது இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் இருக்கு. 50 வாட்கான ஏர் ஹூக் சார்ஜரும் வந்து இதில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகப்படியாக வந்து இன்னும் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. பட் இருக்கிறதுல ஓரளவுக்கு நல்ல காம்பினேஷனில் பேட்டரி அண்ட் சார்ஜிங் டைப்பும் கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் ஆப்டிக் வைப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.2 அண்ட் NFC அப்படின்றது போல தேவைப்படக்கூடிய எல்லா விதமான பேசிக் சென்சஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கு, குறிப்பாக சொல்ல போனால். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்கு. கர்வ்னஸ் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் கர்வியாக இருக்கு. பட் பார்க்கும்போதும் சரி, யூஸ் பண்ணும்போதும் சரி, விஷுவலாக வந்து நல்லா இருக்கு. இந்த எட்ஜஸும் நல்லா கர்வியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அப்பீல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு டிஸ்பிளே வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி
ஒரு ஃபீல் கிடைக்குது. பெசல்ஸ் 4 சைடுமே கம்மியாக தான் இருக்குது, அதிகப்படியே தெரியல. சைட்ஸில் எல்லாமே உங்களுக்கு கர்வ் இருக்கிறதுனால அதிகமாக தெரியாது. மேலேயும் கீழேயும் சின்னதாக தான் பெசல்ஸ் இருக்குது. தட்ஸ் நாட் அ பிக் டீல், ரொம்ப மார்ஜினலாக தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அண்ட் டிஸ்பிளேவை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெக்ஸை சொல்லிடுறேன். 6.7 இன்ச்க்கான 120 Hz refresh rate சப்போர்ட் பண்ணக்கூடிய சூப்பர் AMOLED LTPO டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz இருந்தாலுமே நீங்கள் 1 Hz இருந்து 120 வரைக்குமே மாறி யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரியே இதோட எஃபிஷியன்சியும் நல்லா இருக்கும் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்கலாம். AMOLED டிஸ்பிளே நல்ல கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் அவுட்டோர்லையுமே உங்களுக்கு பிரைட்னஸ்லாம் வந்து நல்லா வந்து இருக்கு. ஸோ அதுலேயும் எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இப்போ முக்கியமான விஷயம் அப்படின்னா கேமரா தான். கேமரா போன வருஷம் அவங்க அசல் பிளேட் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. இந்த வருஷமும் அந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகுது. அண்ட் இந்த வருஷமும் அசல் பிளேடுடைய லோகோ இங்கேயே வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அசல் பிளேடுடைய அந்த கலர் சயின்ஸ் இதுலையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத போல சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேமராவுடைய ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாமா. 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, சோனி AMX789 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் இருக்கு. இதில் OS, EASக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, இது ஒரு அல்ட்ரா வைட் சென்சர். சாம்சங் உடைய ISOCELL JN1 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் 150 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குன்னு சொல்றாங்க. அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். மூன்றாவதாக 8 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலயும் OSக்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி IMX615 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சார், இதுல EISக்கான சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ரியர் ஃபேசிங் கேமரால உங்களால் மேக்ஸிமம் 8K வரைக்கும் வந்து வீடியோ எடுக்க முடியும் 24 ஃப்ரேம்ஸில். 4Kல 120 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். 60லையும் எடுக்கலாம் அண்ட் 24லையும் வந்து எடுக்கலாம். 1080pல உங்களுக்கு 60 வரைக்கும் தான் எடுக்க முடியும், 120 போகிறதில்ல. அது ஏன்னு எனக்கும் வந்து தெரியல. மேபி அது ஸ்லோ மோஷன் கொண்டு இன்ட்ரூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் செல்ஃபி கேமராவில் நம்மளால் வந்து நார்மலாகவே 4K வந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரியர் மற்றும் ஃப்ரண்ட் ரெண்டுத்துலையுமே நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன் அண்ட் வீடியோஸும் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றது பாருங்கள். அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கக்கூடிய நார்மல் ஷாட், அல்ட்ரா வைட் ஷாட்டுக்கான டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அல்ட்ரா வைட் ஷாட்லையும் டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு மெயினாக கலர்ஸ் ஓரளவுக்கு நல்லா ரிட்டைன் ஆகுது. 150 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆங்கிள் வந்து கிடைக்குது. மற்ற ஃப்ளார்ஸ் எடுக்கும் போது நார்மல் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டைனமிக் ரேஞ்சும் வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த இமேஜில் ஷார்ப்னஸ் வந்து நல்லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. நார்மலாக ஒரு பர்சன் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த இமேஜ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஒரு சில டைமில் ஸ்கின் டோன் ரொம்பவே டாப் நாச்சாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில டைமில் ஸ்கின் டோன் வந்து லைட்டாக கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் செல்ஃபி இமேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி நான் முன்ன எதிர்பார்த்ததை விட இந்த வாட்டி வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்டும் இந்த இடத்துல எட்ஜ் டிரெக்ஷன்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரியர் ஃபேசிங் கேமரா 1080 60 fps எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ, வீடியோ, ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இதுவும் 1080 60 fps எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ, வீடியோ, ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மொபைலுடைய பிசிக்கல் ஓரியை பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலே நம்மளுடைய ஃபேவரட்டான ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் இதை கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிக்கும். மேலே நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இடது பக்கமாக நமக்கு வால்யூம் பக்கம் கீ கொடுத்துருக்காங்க. கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் இருக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இயர்பீஸ்லேயே வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான், நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ குவாலிட்டியும் நாங்கள் கேட்ட வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்கு. இந்த ஃபோனில் நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் Android 12 வந்து கொடுத்துருக்காங்க, which is a good news. and அதற்கு மேல நமக்கு ஆக்சிஜன் OSம் வந்து ரன் ஆகுதுன்றத போல சொல்றாங்க. ஸோ இந்த மொபைலுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் பில் குவாலிட்டியும் இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சாலிடாக தான் வந்திருக்கு. எனக்கு பிடிச்ச அந்த அலர்ட் ஸ்லைடர் இப்பயும் இருக்குது, இன்னும் வந்து தூக்கல. ஸோ நல்லா இருக்குது. அண்ட் கேமரா குவாலிட்டி இந்த வருஷம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்களே நிறைய விதமான சாம்பிள்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சில சாம்பிள்ஸ் நாங்கள் ரொம்ப ஆர்ஷ் லைட்டில் எடுத்து டெஸ்ட் பண்ணோம். பட் அதுலேயுமே ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது. பட் மற்ற இடங்களில் நான் டெஸ்ட் பண்ண இமேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கின் டோன் எல்லாமே அந்த அசல் பிளேடுடைய எஃபெக்ட் ஒரு சில இடங்களில் வந்து நல்லாவே வந்து விசிபிளாக இருக்குது. வீடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றது நீங்கள் வந்து பார்த்தீங்க. பட் ஒரே விஷயங்கள்ல எங்களுக்கு வந்து எங்கடா பிரச்சனை ஆச்சு நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% வரைக்குமே நல்லா வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து போயிட்டே இருந்தாலுமே அப்படியே த்ராட்டில் ஆகுது. நாங்கள் த்ராட்லிங் டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்தோம். பட் இது இல்லாமல் ஜஸ்ட் டெஸ்ட்டை மட்டுமே நம்ப கூடாது இல்லையா? கேஷுவல் யூசேஜில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் எங்களுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஹீட்டிங்னா ஓவர் ஹீட்டிங் கிடையாது, பட் ஜென்ரலாகவே நம்ம கேமராவை அதிகமாக யூஸ் பண்ணும்போது கூட இந்த இடத்துல நல்லாவே வந்து வார்ம் ஆச்சு. பட் அது பெரிய விஷயமா இல்லாட்டியுமே கேமரா ஒரு சில டைமில் ஓப்பனே ஆகலை. காரணம் என்னன்னா கொஞ்சம் ஹீட் இருக்குது, கொஞ்சம்
கொஞ்சம் கூல் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் மெசேஜ் வந்துருச்சு. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இப்போதைக்கு இருக்குது. இதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மொபைல் நல்ல மொபைல், நிறைய விதமான ஹார்ட்வேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. கேமராலையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் இந்த இஷ்யூவை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ளஸ் அவுட்டோரில் நாங்கள் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் மாறி வந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பக் 1-2 இருந்தது நாங்கள் ஃபேஸ் பண்ண வரைக்கும். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே ஒரு சாலிடான டிவைஸ் மாதிரி தான் வந்து தெரியுது. இந்த மொபைலுடைய பிரைசிங் இன்னும் என்னன்றது எனக்கு வந்து தெரியல. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் பிரைசிங் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைசிங் இந்த மொபைல் எப்படி இருக்கு, என்ன இருக்குன்றதை சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.